மலர்கிட்ட மதி மன்னிப்பு கேட்குறாங்க. மலர் பேசாம போக, "இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களான்னு?" கேட்குறாங்க மதி. அதுக்கு மலரோ, "எனக்கு ஏன் கோவம்லாம் வரப்போகுது? நான் தான் சுயமரியாதை இல்லாதவளாச்சே" அப்படின்னு சொல்றாங்க. அங்க உட்காந்துருக்க மாமியார் இதுதான் சரியான சமயம்னு மலர்கிட்ட, "நீ அவகிட்ட பேசவே பேசாதன்னு" சொல்றாங்க. மதி மலர்கிட்ட, "நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்னு" அழுது மன்னிப்பு கேட்கவும், மலரும் மதிய மன்னிச்சிடுறாங்க. இத பார்க்குற மாமியாருக்கு செம்ம கோவம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு புலம்புறாங்க. "உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல மலருன்னு" மாமியார் சொல்ல, முதல் முறையா மலருக்கு கோவம் வந்து, "அவ எனக்கு சுயமரியாதை இல்லன்னு சொன்னது கரெக்ட் தான் அத்த. நீங்க என்ன எப்பவும் திட்டிட்டே இருப்பீங்க. எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. நான் உங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல. சுயமரியாதை இருக்கிறவங்க யாராச்சும் அப்படி இருப்பாங்களான்னு" சொல்றாங்க. போற போக்குல, "என்ன பாக்கியராஜ்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மலர். செம மாஸ் மலர். இதத்தான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். நான் கூட இது கனவா இருக்கும்னு நினைச்சுட்டேன். மாமியாருக்கு செம்ம கோவம் வந்து பாக்கியராஜ்கிட்ட கேட்க, ஒரு வழியா பாக்கியராஜ் அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. மாமியார் சும்மா இருப்பாங்களா? மாமனார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு மலரோ, "மதி என்கிட்ட சாரி கேட்டா, என்ன சமாதானப்படுத்தினா, அதனால தான் அவளை மன்னிச்சு அவட்ட பேசிட்டேன்னு" சொல்றாங்க. மாமியாருக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல.